Thank you, Jesus. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Sotram, 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 Sotram. பரிசுத்த பிதாவே, நாளுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். நல்லவரே, நாளுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம். வல்லவரே, நாளுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம். பெரியவரே, நாளுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும், ஒருவராலும் கண்டிராதவரும், காணக்கூடாதவருமாய் இருக்கிற தேவனே, நாளுமே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. நல்லவரும் வல்லவரும் உத்தமரும் சிநேகிதருமாய் இருக்கிற தேவனே, நாளுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நித்தியானந்தமுள்ள ஏக சக்கராதிபதியே, நாளுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆராதனைக்குரியவரே, நாளுமே துதிக்கிறோம். எல்லா மகிமைக்கும் கனக்கும் துதிக்கும் பாத்திரமான தேவனே, நாளுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே தேவனே, உமக்கு நிகரானவர் உண்டோ? உமக்கு ஒப்பானவர் உண்டோ? ஆண்டவரே, நாளுமே துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம். இயேசுவே, நாளுமே துதிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திரமான தேவனே, நாளுமே துதிக்கிறோம். துதியையும் மகிமையும் கனத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராய் இருக்கிறவரே, நாளுமே துதிக்கிறோம்ப்பா. Oh Lord, hallelujah, hallelujah, hallelujah. பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரரே, பார்த்தீர நீரே இயேசுவே, நீ பார்த்தீரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. Yes Lord, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. பாத்திரமானவரை துதிப்போம். பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே, பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரர். Once again, பாத்திர நீரே. Lord, you're worthy to get all praises and honor, Lord. நீ பாத்திரரே, நீ பாத்திரரே, நீ பாத்திரரே. Thank you, Father, Lord. பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல கிருபையாய் தந்த இந்த நல்ல ஓய்வு நாள் காலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உடைய பிரசன்னத்தின் நிறைவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சென்ற நாளெல்லாம், கடந்த நாட்கள் எல்லாம், சென்ற நாட்கள், சென்ற வாரங்கள், சென்று போன வருடங்கள், எங்களுடைய வாழ்விலே நீர் எங்களுக்கு போதுமானவராக இருந்தீர். ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தினீர், எங்களை உடுத்தினீர், போஷித்தீர், பராமரித்தீர். எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தொடர்ந்து நான் நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை நாங்கள் பாடி ஆராதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, ஆராதனையின் பிரசன்னத்தினால் இந்த வேலையை கர்த்தர் நிரப்புங்கப்பா. ஒரு மகிமையான ஒரு அபிஷேகத்தினால் எங்களை நிரப்பும். இந்த பரிசுத்த பிரசன்னத்தினால் எங்களை மூடும். வீடுகள் தோறும் ஆங்காங்கே ஆண்டவரே
ஆராதிக்கிற எல்லா இடங்களிலும் சமூகம் இருப்பதாக, பிரசன்னம் இருப்பதாக, ஜனங்கள் ஆவிக்குள்ளாக்கப்படுவார்களாக, பரிசுத்த ஆவினால் நிரப்பப்படுவார்களாக. எங்கள் ஆண்டவர் நீர் முழுமையாக எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்தும். ஆராதனையை ஆசீர்வதி. பாடப்போகிற பாடல்கள், கேட்க போகிற சத்தியங்கள் எல்லாவற்றையும் எங்கள் வாழ்வுக்கு பிரயோஜனமாக்கி மாற்றித்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். நம்ம இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக நம்முடைய பாடல் புஸ்தகத்தில் உள்ள 134வது பாடல், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார் என்ற பாடலை நாம் நம்முடைய கைகளை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். 134வது பாடல். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே பாடுவோம். வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே, தம் ஜனத்தாரின் மத்தியிலா. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்து கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவாலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே, மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசலுள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. கைகளை தட்டி பாடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீயோனே உன் வாசல்களை ஜீவதேவனே நேசிக்கிறார். சீர்மிகுந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடும் சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம்
இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே முன்னோடியாய் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே முன்னோடியாய் இயேசு பரன் மூளைக்கல்லாகி சீயோனிலே வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். ஹல்லேலூயா. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறார். அவருடைய வாசஸ்தலம் மனுஷருக்குள் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன். நம்ம எங்கே கூடியிருக்கிறோமோ நம்ம வீடுகள் தோறும் நம்ம கூடியிருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் அவர்களுக்குள்ளே உலாவி அவர்களுக்கு தேவனாயிருப்பேன். இங்க கூடியிருக்கிற வீடுகளுக்குள்ள உங்கள் குடும்பத்தின் நடுவிலே கர்த்தர் உலாவுகிறார். ஹல்லேலூயா. அவர் உலாவுகிறோட பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீர்களாக. கர்த்தர் உங்கள் நடுவிலே இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். உலகம் முழுதும் தீங்கினால் நிறைந்திருந்தாலும் ஆராதிக்கிற உங்கள் வீட்டின் நடுவிலே கர்த்தர் இருக்கிறபடியால் இனி நீ தீங்கை காண மாட்டாய். ஹல்லேலூயா. அதுதான் மனுஷரின் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணும் பொழுது நடக்கிற மகிமையான காரியங்கள். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் மகிமைப்படுத்துவோம். ஒரு ஆங்கில பாடலை பாடுவோம். 48வது ஆங்கில பாடல். ஓ லார்ட் மை காட், ஹவ் கிரேட் thou art. நம்முடைய தேவன் மிக பெரியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருக்கு நிகரானவர், அவருக்கு ஒப்பானவர் ஒருவருமே கிடையாது. உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர், எனக்குள் இருக்கிறவர், நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற தேவன் மிக பெரியவராக இருக்கிறார். அதை கருத்தில் வைத்து உணர்ந்து கருத்தோடு ஆவியோடு உண்மையோடு பாட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. 48வது பாடல், ஓ லார்ட் மை காட் என்ற பாடலை நாம் பாடுவோம். Oh Lord my God, when I in awesome wonder consider all the works thy hands hath made. I see the stars, I hear the mighty thunder, the power wrought, the universe displayed. This is my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art.
Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. And when I think that God is not sparing, sent him to die, I scarce can take it in, that on the cross my burden gladly bearing, he bled and died to take away my sin. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. When Christ shall come with shouts of acclamation to take me home, what joy shall fill my heart. Then shall I bow in humble adoration, and they proclaim, my God, how great thou art. Sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art. Then sings my soul, my Savior God to thee. How great thou art, how great thou art, how great thou art, how great thou art. Neerettanai periyava, neerettanai periyava. Hallelujah. அவர் மிகவும் பெரிய தேவன். அவர் நாமமே வல்லமையில் பெரியது என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் மகா பெரிய ஒரு தேவன். வேதம் சொல்லுகிறது, வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடியா இருக்கிறது. சாலமோன் இப்படியாய் சொல்லுகிறார், வானங்களும் வானாதி வானங்களும் நம்முடைய தேவனை கொள்ளவே முடியாது. அவ்வளோ உன்னதமானவர், அவ்வளோ உயர்ந்தவர், அவ்வளோ பெரிய தேவன். We worship a great God. Hallelujah. ஆகையால் நம்முடைய தேவன் எவ்வளவு பெரியவராக நீங்கள் பார்க்கிறீர்களோ, மற்றவைகளெல்லாம் அவ்வளோ சிறியதாய் உங்களுக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள், நம்மளால் எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள், இவைகளெல்லாம் என்றைக்கு நம்முடைய கண்கள் ஆண்டவரை பெரியதா பார்க்கிறதோ அன்னைக்கு அவையெல்லாம் சின்னதாய் மாறிவிடும். ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பிரச்சனைகளை பெருசா பார்க்கிறாங்க, சுற்றுச்சூழல்களை பெருசா பார்க்கிறாங்க, தேவைகளை பெருசா பார்க்கிறாங்க. இல்ல, தாவீதுக்கு முன்பாக கோலியாத் பெரிய ஒரு ராட்சசனா தான் இருந்தான். ஆனா அந்த கோலியாத்தை விட தாவீதின் கண்கள் ஆண்டவரை பெரியவராக பார்த்தது.
அதனால தான் தைரியமாக நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளுடைய கர்த்தருடைய நாமத்தினால் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்துக்கு முன்பாக கர்த்தருடைய நாமத்தை உயர்ந்ததாக பெரியதாக பார்த்து யுத்தத்துக்கு போன தாவீதின் வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை தாவீது பெற்றதாக பார்க்கிறோம். நம்ம கோலியாத்தை பார்க்க வேண்டாம், கோலியாத்திலும் பெரியவர் நமக்குள்ளே இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விட கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. கண்கள் நம் ராஜாவை பெரியவராக பார்ப்பதாக. இன்னொரு பாடலை பாடுவோம். அவருடைய பாடல் புஸ்தகத்தில் 373வது பாடல், லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் இயேசு போதும் எனக்கு என்ற பாடலை நாம் எல்லாரும் நம்முடைய கைகளை தட்டி உற்சாகமாக நாம் இருக்கிற இடங்களில் நாம் பாடுவோம். 373வது பாடல், 373. லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு, சாத்தானே ஸ்நேகம் வேண்டாம் கொண்டு போகும் சரக்கு. கைதடி பாடுவோம். லோகம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் போதும் இயேசு எனக்கு, சாத்தானே ஸ்நேகம் வேண்டாம் கொண்டு போகும் சரக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, கைதட்டி பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, 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 ஆமென். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், ஆமென். இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், ஆமென். இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும், ஆமென். இயேசுவே என் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, 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 ஆமென். இயேசுவே என் ஆஸ்தி செல்வம், இயேசுவே என் பொக்கிஷம், இயேசுவே என் சம்பாத்தியமோ, இயேசுவே என் முடிவோ, இயேசுவே என் ஆஸ்தி செல்வம், இயேசுவே என் பொக்கிஷம், இயேசுவே என் சம்பாத்தியமோ, இயேசுவே என் முடிவோ. கைகளை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா இயேசுவே, அல்லேலூயா, 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 ஆமென். இயேசுவே என் பரிகாரி, இயேசுவே என் பலனும், இயேசுவே என் தீர்க்காயுளும், இயேசுவே என் நித்தியமும், இயேசுவே என் பரிகாரி, இயேசுவே என் பலனும், இயேசுவே என் தீர்க்காயுளும், இயேசுவே என் நித்தியமும்.
அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் இயேசுவே பரிசுத்த இயேசுவே நீதியோ இயேசுவே தேவஞான இயேசுவே மீட்புமே இயேசுவே பரிசுத்த இயேசுவே நீதியோ இயேசுவே தேவஞான இயேசுவே மீட்புமே கைகளை தட்டி அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் இயேசுவே இயேசுவே ஆத்மநேசர் இயேசுவே ரட்சகர் இயேசுவே ஆத்மஜீவன் இயேசுவே ஜெயமோ இயேசுவே ஆத்மநேசர் இயேசுவே ரட்சகர் இயேசுவே ஆத்மஜீவன் இயேசுவே ஜெயமோ அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் இயேசுவே மணவாளர் பாசமாய் வாராரிதோ ஆகாயத்து சந்தித்தென்றோ அல்லேலூயா பாடுவேன் இயேசுவே மணவாளர் பாசமாய் வாராரிதோ ஆகாயத்து சந்தித்தென்றோ அல்லேலூயா பாடுவேன் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆமென் ஸ்தோத்திரம் 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 இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா 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 ஆமென் அல்லேலூயா 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 இயேசுவே அல்லேலூயா
Hallelujah, Hallelujah, Amen. Hallelujah, 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 இயேசுவே. Hallelujah, 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 Amen. Hallelujah. இயேசு போது நமக்கு. எத்தனை பேர் இயேசு போதுமானவராக இருக்கிறார்? அருமையான அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கு இருக்கிற சரீர பலவீனத்தை நிமித்தம் 3 முறை ஆண்டவரை நோக்கி அவர் விண்ணப்பம் பண்ணார். கிடைத்த பதில் என்ன தெரியுமா? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமா விளங்குன்னு ஆண்டவர் சொன்னார். ஒரு ஜெபத்துக்கான ஒரு பதில் என்னன்னா, என் கிருபை உனக்கு போதும். My grace is sufficient for thee. என் கிருபை உனக்கு போதும்பா அப்படின்ட்டு. அல்லேலூயா. வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு போதுமானவருங்க. எல்லா நிலையிலும், எந்த நிலையில நம்ம வாழ்க்கை இருந்தாலும் இயேசு நம்மோடு இருப்பாரானால் அது நமக்கு போதும். அல்லேலூயா. கருமையான தேவ பிள்ளைகளே, ஒரு ஆங்கில பக்தன் இப்படியாய் சொல்றார், இஃப் ஐ ஹாவ் ஜீசஸ் ஐ ஹவ் ஆல் இன் மை லைஃப். இயேசு என் வாழ்க்கையில் இருப்பாரானால் என்னோட வாழ்வில் எல்லாமே எனக்கு இருக்கிறது. நான் எந்த ஒரு குறை, என் வாழ்க்கையில் ஒரு குறையும் இருக்காது. அல்லேலூயா. இயேசு நிறைவுள்ளவர். அவர் எல்லா குறைகளையும் மாற்றக்கூடியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நம்ம இருக்கிற இடத்துல நம்முடைய கைகளை உயர்த்தி, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். ஆமென். திரும்ப சொல்லுவோமா? இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும் எனக்கு, இயேசு போதும், இயேசு போதும், இயேசு போதும். ஆமென். அவர் நமக்கு போதுமானவர். அல்லேலூயா. எத்தனை பேர் இயேசுக்குள்ள திருப்தியா இருக்கிறீங்க? எத்தனை பேர் இயேசு எனக்கு திருப்தி உள்ளவர், எல்லா நிலையிலும் அவரை திருப்தி ஆக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அருமையானவர்களே, இயேசு உண்மையாகவே நம்ம எல்லாருடைய வாழ்வுக்கு அவருக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை போல வெற்றிடங்களை நிரப்புவதற்கு யாராலுமே முடியாது. சரிங்களா? அவர் இல்லை என்று சொன்ன அந்த இடத்தை அவர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். சங்கீதக்காரன் சொல்ற, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார். அவன் வாழ்க்கையில தகப்பன் தாயெல்லாம் கைவிட்டான். அப்போ அவன் வாழ்க்கையில யாரும் இல்லை, தகப்பனும் இல்லை, தாய் இல்லை. அந்த வெற்றிடத்தை யாரால் நிரப்ப முடிந்தது? ஆண்டவரால் நிரப்ப முடியும். இயேசுவை என் தகப்பனாக, இயேசுவை தன்னுடைய தாயாக வைத்து, தகப்பனும் என் தாய் என்னை தள்ளிவிட்டாலும் கர்த்தர் என்ன சேர்த்து கொள்வார். அவர் எனக்கு போதுமானவராக இருக்கிறார். அவர் தாயிலும் அதிகமானவர், தகப்பனிலும் அவர் அதிகமானவராக இருக்கிறார். ஸோ நம் வாழ்க்கையில் யார் இருக்கிறாங்க இல்லையோ என்பது முக்கியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில் இயேசு இருக்கிறாரா? இயேசு இருப்பாரானால் அது நமக்கு போதுமானது. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you, Father Lord. இயேசுவே நீரே என் ஆத்ம நேசர், என்னில் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர், என்னையே மீட்க உம்மையே தந்தீர், உம் அன்புக்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வேன்,
நீரே என்றென்றும் போதும், என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆண்டவருடைய முகத்தை பார்த்து சொல்லுங்க, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிக் வாரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனுஷன் சொல்வார், கிரியேட் a smile in Jesus face. இயேசுவினுடைய முகத்தில் ஒரு சிரிப்பை நாம் உண்டாக்கணும். அப்படின்னா அது எப்படி அந்த சிரிப்பை உண்டாக்க முடியும்? Whenever we say to God, Lord, you are more than enough for me, Lord. அவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதுமானவர், நீர் வாழ்க்கையில் எனக்கு நீர் மாத்திரம் போதும் ஆண்டவரேன்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் உண்மையாகவே நம்முடைய வாழ்வில் அவர் திருப்தி உள்ளவராக மாறுவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். திரும்ப நீர் மாத்திரம் போதும். கண்களை மூடி பயபக்தியோடு கூட நம்முடைய தேவன் எல்லா பயபக்திக்குரியவராக இருக்கிறார். நம்ம ஆலயத்தில் ஆராதிக்கல, ஒரு வீடுகள் தோறும் நம்ம ஆராதிக்கிறோம். வீட்டுக்குள்ளேயும் ஆண்டு வேதம் சொல்லுகிறது, எங்கே 2 அல்லது 3 பேர் நாமத்தில் கூடுகிறீர்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவர். குடும்பமாய் கணவனும் மனைவி பிள்ளைகளுமாய் நீங்கள் கூடியிருக்கிற இடத்துல கர்த்தர் இருக்கிறார். ஒருவேளை நீங்க ஒரு பேச்சுலரா உங்க வீட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கலாம், உங்க நடுவில் கர்த்தர் இருக்கிறார். Feel the presence of God where you are. நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அங்கே தேவனுடைய பிரசன்னத்தை உணருங்கள் சகோதரரே, சகோதரிகளே. ஓ, பயபக்தியோடு கூட முழங்கால் படிட்டு கண்களை மூடிக்கொண்டு கர்த்தருக்கு நேராக கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுவோம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. நல்லவரே, நல்லவரே, வல்லவரே, ஆராதனை, ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
வல்லவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் இரக்கம் உள்ளவர். Oh, we worship you, Lord. Hallelujah. Amen. Hallelujah. இந்த நாட்கள்ல எல்லாமே வெளியில போக முடியல, நம்ம வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறோம். கருமையான தேவ பிள்ளைகளே, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த சூழ்நிலைகள் நிச்சயமாய் கடந்து போகும். Praise the Lord. விசுவாசிங்க, இந்த சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லவர். இயேசு பெரியவராக இருக்கிறார், இயேசு போதுமானவராக இருக்கிறார். தனிமையில ஒன்றுமே இல்லாத நிலைமையில் இருக்கிறவனுக்கு அவர் இயேசு போதுமானவர். எல்லாமே ஒரு வித்தியாசமான சூழ்நிலை வாழுகிற நமக்கு இயேசு பெரியவராக இருக்கிறார். காரணம், அவர் எந்த நிலையும் அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆண்டவருக்கு எல்லாவற்றின் மேல அதிகாரம் உண்டு. வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னார். Yes, all authority over this universe. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அதனால தைரியமா இருங்க, கர்த்தர் மேல நம்பிக்கையா இருங்க. கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வீடியோல இந்த ஆராதனையை அட்டெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, சோர்ந்து போய் மனசோர்வோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த காலங்கள் இப்படி இருக்கிறது, என்னைக்கு இதெல்லாம் மாறும்? உள்ளத்துல ஒரு விதமான சோர்வுகளோடு உட்கார்ந்து இருக்கிறாயா? சோர்ந்து போகாதே. கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவனாயிரு, கர்த்தரிடத்தில் நம்பிக்கை உள்ளவளாயிரு. கர்த்தர் இந்த சூழ்நிலைகளை நிச்சயமாய் மாற்றுவார். Very soon these days will pass. Hallelujah. கர்த்தர் எல்லாவற்றையும் அவர் மாற்றுவார். உண்மையா இந்த காலத்துல சங்கீதக்காரன் சொல்ற, ஆண்டவரே என்னுடைய ஏக்கங்கள் எல்லாம் அறிந்திருக்கிறேன். உண்மையாகவே அநேகருடைய உள்ளத்துல ஒரு பெரிய ஏக்கம், என்றைக்கு நான் ஆலயத்துக்கு போவேன், என்னைக்கு நான் தேவ சமூகத்துக்கு போவேன், என்னைக்கு நான் கூட்டமாய் கர்த்தர் சமூகத்தில் ஆராதிப்பேன் என்ற ஒரு ஏக்கத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்க. இந்த நிலைமைகள் மாறுமா? நிச்சயமாய் மாறும். இந்த ஆண்டுல இருக்கிற வாக்குத்தத்தம் நமக்கு நினைவு கூற வேண்டும். நாம நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. Come again. நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமா இந்த சூழ்நிலைக்கு, இந்த காலங்களில் ஒரு முடிவை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தரிடத்தில் நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம முகமுகமாய் எல்லாரும் ஒன்று கூடி தேவனை ஆராதிக்கக்கூடிய காலங்கள் இட்ஸ் வெரி சூன். அது மிக சமீபமாக இருக்கிறது. காலங்கள் மாறும். நம்ம குடும்பமாய் கூட்டமாய் நாம் ஆராதிக்கக்கூடிய காலங்கள் வந்து கொண்டிருக்கு. நம்பிக்கையோடு ஆவலோடு கர்த்தர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. கர்த்தர் நம்ம கொடுத்த பெரிய பொக்கிஷம் வேத புஸ்தகம். என் காலை தள்ளாட விட்டா. பிரைஸ். இந்த காலை நேரத்தில் கர்த்தர் நம்மோட கூட பேசுவார். அதை நம்ம கண்ணை மூடி நம்ம எல்லாரும் ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். காலமும் உருகுதே, உலகமும் கலங்குதே, முடிவு நாள் நெருங்குதே, இயேசுவோ சமீபமே, மகிமையே இயேசுவை தரிசிக்கும் அந்நாளிலோ, நாளினால் நல்ல நாள், பாக்கிய நாள், அந்த நாள், இன்ப நாள், பாக்கிய நாள். இயேசுவே இதோ என்னை முற்றிலும் படைக்கிறேன், ஏற்றுக்கொள்ளும் பாசமாய் மகிமையில் நான் நிற்கிறேன்,
மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளிலோ நாளினால் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் இன்ப நாள் மகிமையில் நம் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளிலோ நாளினால் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். ஹல்லேலூயா. ஓ ரப சங்கலாதியா. ஓ ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகிமையில் நம் இயேசுவை தரிசிக்கும் அந்நாளிலோ நாளினால் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் இன்ப நாள் பாக்கிய நாள். அன்பான பிதாவே, இந்த நாள் வரை கிருபையாக எங்களை உமக்குள்ளே பாதுகாத்தீரே. தேவரீ, நாங்கள் நிர்மூலாகாமல் இருப்பது சுத்த கிருபை. ஓரபா சந்தலாதியாரமலகத்திரா. உடைய பரிசுத்த ஆவியானவர் எங்களோட கூட இடைப்படுவாராக. இந்த கால நேரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். நாமம் தரிக்கப்பட்ட உடைய ஜனங்களாகிய நாங்கள் நீர் கொடுத்த வெளிச்சத்திலே ஆண்டவரே நாங்கள் நடக்க எங்களுக்கு வேண்டிய கிருபை தாங்க. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. இந்த காலை நேரத்தில் நம்முடைய தியானத்திற்கு இதுபடி யோவேல் எழுதின சுவிசேஷம் தீர்க்கதரிசன புஸ்தகம் அதில் முதல் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் படிப்போம். அந்த நாளின் நிமித்தம் ஐயோ, கர்த்தருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அது சங்காரம் போல சர்வ வல்லவரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாள் அது சமீபம். எத்தனை பேர் நாம் நம்புறோம், விசுவாசிக்கிறோம்? ஆண்டவருடைய அவரால் உரைக்கப்பட்ட அவருடைய தீர்க்கதரிசிகளால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனங்கள் இந்த நாளிலே நிறைவேறி கொண்டு வருகின்றன. விசேஷமாக யோவேல் அன்றைக்கு அவர் எச்சரிக்கிறார்.
ஆண்டவர் தம்முடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைத்த ஒவ்வொரு சம்பவங்களும் இந்த நாளிலே நடந்து கொண்டு இருக்கின்றன. கர்த்தருடைய நாள் சமீபம். எத்தனை கிறிஸ்தவர்கள் இதை சிந்தனை வைக்கிறார்கள்? புசிப்பும் குடிப்பும் அது தேவனுடைய ராஜ்யம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அடுத்தபடியாக இன்னொரு வசனத்தை நாம் படிப்போம். அதே யோவேல் தீர்க்கதரிசி புஸ்தகம் 2 அதிகாரம் 16 வசனம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன நமக்கு எச்சரிக்கிறார்? ஜனத்தை கூட்டுங்க. இந்த கடைசி காலத்தில் செதறி இருக்கிறதான தேவ ஜனங்கள் அவங்க எப்படியாவது போகட்டும் என்று சொல்லி இருக்க வேண்டாம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மரபை விட்டு புறப்படுகிறதான நேரம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபையே, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் நடுக்கத்துடன் கர்த்தர் நம்ம கொடுத்த வார்த்தையை நாம் கேட்டு நாம் ஜீவிக்க வேண்டிய காலம். இன்னொரு வசனத்தை படிப்போம். 1 அதிகாரம் 14 வசனம். 1:14. பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூடி வர செய்து கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்கள். பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள் என்று விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், மூப்பரையும் தேசத்தின் எல்லா குடிகளையும் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கூட்டி வர செய்து கர்த்தரை என்ன பண்ணுங்க? நோக்கி கூப்பிடுங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, தெளிவாக நம்மை எச்சரிக்கிறார். ஆனால் இந்த நாளில் நாம் பார்க்கும்போது பல வாரங்களாக இவைகள் தடைப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆலயத்திலே ஆண்டவர் கூடி நம்மை ஆராதிக்க சொல்லுகிறார். இதற்கு தடைகள் வந்தது. இந்த தடையின் காலத்திலே ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தங்களை சோதித்து அழுகையும் புலம்பலோட கூட ஆண்டவரிடம் திரும்புகிறதான காலமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 16-17 வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. 1 கொரிந்தியர் 3 அதிகாரம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஒருத்தி தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். தேவனுடைய பிள்ளை, இந்த வசனங்களை கவனிங்க. கொஞ்சம் அதிகமான வசனங்கள் வரும். இதை எல்லாவற்றையும் விளக்க இப்பொழுது நேரம் இல்லை. இந்த வசனத்தை குறித்து நீங்கள் வீட்டில் போய் இதை நீங்கள் தியானிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எச்சரிப்பு தருகிறார். அது சும்மா அல்ல, நமக்கென்று தம்முடைய ஜனத்திற்காக, மீட்கப்பட்ட ஜனக்காக, தம்முடைய சபைக்காக ஆண்டவர் இவைகளை வெளிப்படுத்தின. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும்.
ஆண்டுடைய நாள் மிக மிக சமீபம். அதே யோவேல் 2 அதிகாரம் முதல் வசனத்தையும் படிப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், என் பரிசுத்த பர்வதத்திலே எச்சரிப்பின் சத்தமிடுங்கள். தேசத்தின் குடிகள் எல்லாம் தத்தளிக்க கடவர்கள், ஏனெனில் கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாயிருக்கிறது. Praise the Lord. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவய காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, இயேசு மகாராஜனே வந்திடுவார். அல்லேலூயா. ஒரு பெரிய ஆள் வரும்போது எத்தனை பந்தோபஸ்து, எத்தனை ஒழுங்கு சாலையிலே நின்று செய்கிறார்கள். காரணம் என்ன? ஒரு பெரிய ஆள் வருகிறார். போலீஸ் அதிகாரிகளும் பாராளும் வந்து சாலைகளை சரிப்படுத்துகிறார்கள். அந்த பெரிய மனுஷர்கள் போகும்போது இந்த பூமியிலே இருக்கிற பெரிய மனுஷனுக்கே இவ்வளோ ஏற்பாடு, இவ்வளோ பாதுகாப்பு, எச்சரிப்பு. வானத்தையும் பூமியை சிருஷ்டித்தாரு கர்த்தர், இருந்தாரே, இருக்கிறாரே, மீண்டும் வரப்போகிறாரே. அந்த ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருக்கிற நமக்கு அதிக எச்சரிப்பு அவசியம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 11ஆம் வசனத்தில் படிங்க. அது யோவேல் 2:11. கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரியது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கவனிங்க, ஆண்டவருடைய நாள் என்று சொல்லுகிறோம். கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குமா? கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமாயிருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாள் கர்த்தரே வாரும் 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 என்று சொல்லுகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அதை சகிக்கிறவன் யார்? ஆனால் ஆண்டவர் நம்மேல் கிருபை வைத்து தம்முடைய பரிசுத்தாவை தந்திருக்கிறார். இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஆவியனும் அச்சாரத்தை கொடுத்து நம்மேல் கர்த்தரை வைத்து நம்மை பாதுகாத்து கொண்டு வருகிறார். கர்த்தரினால் மிக மிக பெரிது. தேவனுடைய பிள்ளைகளே, இது மகா பயங்கரமானது. ஆனால் மீட்கப்பட்ட ஜனமாகிய நமக்கு அது பயங்கரமாக இருந்தாலும் ஆண்டவர் அதை லகுவாய் மாற்றுகிறார். அவர் சொல்ல, மீட்கப்படும் நாளுக்காக முத்திரையாக பெற்ற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் பார்க்கும்போது பண்டிகை உண்டு. கிறிஸ்தவர்கள் பண்டிகை கிறிஸ்தவாக இருக்க வேண்டாம். கவனிச்சிங்களா? பண்டிகை உண்டு, பலவிதமான காரியங்கள் உண்டு, பாட்டுகள் உண்டு. ஆனால் என்ன இல்லை தெரியுமா? கர்த்தருடைய வசனம், ஆண்டவருடைய வசனம் வர வர இல்லை. ஆமோஸ் எழுதிய தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் படிப்போம். உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி, சகல அறைகளிலும் இரட்டையும் சகல தலைகளிலும் மொட்டையையும் வருவித்து, அவர்களுடைய துக்கிப்பை ஒரே பிள்ளைக்காக துக்கிக்கிற துக்கிப்புக்கு சமானமாக்கி, அவர்களுடைய முடிவை கசப்பான நாளாக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். முதலோ 2 வசனம் கவனிங்க, 2 லைன். உங்கள் பண்டிகைகளை
துக்கிப்பாக்கி உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாக மாற பண்ணி. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உண்மை எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் வரும் நாளிலே ஆண்டுடைய சத்தியத்துக்குள்ளே நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், ஆண்டுடைய அன்பிலே நிற்கிற கர்த்தருடைய பிள்ளைகள், தேவனை உண்மையாய் பற்றி கொண்டு கர்த்தருடைய வருகைக்காக உண்மையாய் காத்து கொண்டு இருக்கிற பிள்ளைகள், அவங்களை தேவன் அறிந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு பார்க்கும்போது ஆண்டவரை குறித்து ஒரு பயம் இல்லாமல் போய்விட்டது. ஆனால் ஆண்டவர் உன் பாட்டின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. ஆனால் ஆவியோடு உண்மையோடும் தேவ பயத்தோடு கூட தேவ பக்தி உள்ள தேவனுடைய பிள்ளைகள், கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகள், உண்மையாய் கர்த்தருக்கென்று வாழ்கிற பிள்ளைகள், உண்மையாய் கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவர் உங்களை அறிந்திருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். அதில் 11ஆம் வசனம், இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகிய பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகிய தாகமும் அல்ல, கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை அனுப்புவேன். ஏன் இப்படி சொல்லுகிற ஆண்டவர்? கர்த்தருடைய வசனம் கேட்க கூடாத பஞ்சகாலம். வேத புஸ்தகம் இருக்கிறது, அநேக குடும்பங்களிலே வேத புஸ்தகம் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை மாலை வந்து வைப்பார்கள், அதோடு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை தான் எடுப்பார்கள். இரவும் பகலும் கர்த்தர் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷி பாக்கியவான். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய வசனமே சத்தியம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாளிலே அநேக பிள்ளைகள் பைபிளை படிக்கிறது கிடையாது, வேத புஸ்தகத்தை வாசிப்பது கிடையாது. ஏனென்றால் கவனிங்க, அன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே குறித்து உண்மையிலிருந்து விலக்கப்பட்டு கெடுக்கப்படும் என்று பயந்திருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, இன்றைக்கு நம்முடைய நேரத்தை கெடுக்கிறது எது? சாத்தானுடைய தந்திரம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பிஸி செல், 24 மணி நேரம் செல்ல பார்த்து பார்த்து தங்களுடைய நேரத்தை நாசப்படுத்துகிறவர்கள். ஆண்டவரை குறித்து சிந்தையை அற்று போகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒன்றாலும் பிரிக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, பைபிள் உண்டு, அநேக இடத்தில் பைபிள் உண்டு, ஆனால் பைபிளை படிக்கிறது கிடையாது, பைபிள் வாசிப்பதில்லை. கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிள்ளைகள் எப்படி, சபையில் வாலிபர்கள் எப்படி, கிறிஸ்தவ வாலிபர் எப்படி, ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம், இது கிறிஸ்தவ ஜீவன் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்கக்கூடாத பஞ்சகாலம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆதலால் நாம் நம்ம கர்த்தர்கிட்ட கேட்போம், தேவனே தயவுசெய்து இந்த மாயை என்னை பற்றி கொள்ளக்கூடாது. இப்படி வேதத்தில் நான் தியானமாக இருக்க, இப்படி வேதத்தை நேசிக்க எனக்கும் என் குடும்பத்திற்கும் கிருபை தாங்க ஆண்டவே சொல்லி நாம் கேட்போம். தேவனுடைய பிள்ளைகளே, கவனிங்க, இந்த நாட்களிலே கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சொன்ன பயங்கரமான காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு நேராய் பார்க்கிறோம். ஏன் நம்முடைய கர்த்தரும் சொன்னார், அதில் மத்திய 24 அதிகாரத்தை சொல்லியிருக்கிறார், கடைசி காலத்தில் எப்படி ஆகும். சீஷர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே நீங்கள் உலகத்துக்கு வரும்போது எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஆண்டவர் கர்த்தர் சொல்லுகிறார், ஆண்டவர் சொன்னார், நோவா காலத்திலே நடந்தது போல மனுஷகுமாரும் வரும் காலத்திலே நடக்கும். லோத்தின் காலத்திலே நடந்தது போல இந்த கடைசி காலத்தில் நடக்கும் என்று சொல்லி கர்த்தர் தெளிவுபடுத்தி நம்ம எச்சரிக்கிறார். கவனிங்க, ஒரு சில அடையாளங்களை நாம் தியானிக்கலாம். யோவேல் அதே தீர்க்கதரிசன புத்தகம் 2ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை படிங்க. வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்கினி, புகை ஸ்தம்பங்களாகிய அதிசயங்களை காட்டுவேன். கவனிங்க, இந்த கடைசி காலத்து அடையாளத்தில் ஒன்று என்ன தெரியுமா? வானத்திலும் பூமியிலும் இரத்தம், அக்னி, புகை ஸ்தம்பங்கள் ஆகிய அதிசயங்களை காட்டுவேன். நடக்குதா இல்லையா? நடக்குது.
கடந்த நாள் கேள்விப்பட்டிருக்கலாம். இந்த அடையாளத்தெல்லாம் இன்றைக்கு கண்களேராக பார்க்கிறோம். இதை பார்த்தும் இதை கேட்டும் இதை குறித்து கேட்டறிந்தும் அநேகர் நிர்விசாரிகளாய் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள். இந்த வேதத்தை அறியாத ஜனங்களை குறித்து நம்ம என்ன சொல்லணும்? வேதத்தை அறிந்து இப்படிலாம் நடக்கும் என்று கர்த்தர் சொன்னார். இதை பார்த்தும் கேட்டும் கண்டும் ஜனங்கள் இன்னும் தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். இன்னொரு இதெல்லாம் நீங்கள் வீட்டில் போய் படிக்கலாம். அதே யோவேல் 2:31 படிங்க. கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வருமுன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். கடைசி காலத்தில் இன்னொரு அறிகுறி என்ன தெரியுமா? கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வரும் முன்னே சூரியன் இருளாகவும் சந்திரன் இரத்தமாகவும் மாறும். இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரியமும் நடந்து கொண்டே இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, பேப்பரை படித்து பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இவ்வளோ கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்க எச்சரித்து இருக்கிறார். அப்போ நம்ம எப்படி இருக்கணும்? தேவனுடைய பிள்ளைகளே, இதெல்லாம் நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை படிப்போம். 3:15. அது சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். கவனி, இதை எழுதிங்க, வீட்டில் போய் படிங்க. சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளிமங்கி போகும். இன்னைக்கு பெரிய பெரிய விண்கற்கள் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது, பல இடத்துல விழுந்து கொண்டே இருக்கிறது. கடந்த வாரத்திலே அருமையான போதகர் ரஞ்சித் இதை குறித்து பேசினார். தேவனுடைய பிள்ளைகளே, பெரிய பெரிய விண்கல்கள் விழுந்து கொண்டே இருக்கிறது பூமியை நோக்கி, பல ஆயிரம் டன். ஆண்டவர் இன்னொரு விஷயம் கூட, நான் வானத்தை பூமியை என்ன பண்ணுவேன், அசைப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் சொன்னது யார் தெரியுமா? ஒரே ஒரு வானத்தையும் பூமியும் படைச்ச தேவனாகிய கர்த்தர், அவர் ஒருவரை இதெல்லாம் சொன்னார். சொன்னதை நடக்க செய்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, நம் கவனமாய் நாம் இருப்போம். கர்த்தர் பரிசுத்த மகிமை உண்டாகட்டும். 16 3:16. கர்த்தர் சியோனிலிருந்து கெர்ச்சித்து எருசலேமிலிருந்து சத்தமிடுவார், வானமும் பூமியும் அதிரும். ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்துக்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார், வானமும் பூமியும் அதிரும், ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருக்கிறார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். 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 ஆண்டவர் சொன்னது தேவனுடைய பிள்ளைகளே நம்முடைய கண்களுக்கு நேராக நடந்து கொண்டு இருக்கிறது. அப்ப நாம் எந்த அளவுக்கு நாம் பயத்தோடு நாம் ஜீவிக்க வேண்டும், நிர்விசாரிகளாக இருக்க வேண்டாம். வானமும் பூமி அசைக்கப்படுகிறது. பூமி அதிர்ச்சிகள் எத்தனை இடத்துல எத்தனை ஆயிரம் முறை ஆண்டவர் சொன்னது, ஆண்டவராகிய இயேசு சொன்னது, பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உண்டாகும். இவைகள் வேதனைகளுக்கு ஆரம்பம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆனாலும் கவனிங்க, ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்கு அரணும் அடைக்கலமானவர். அவர் நம்முடைய நமக்கு அடைக்கல கொடுக்கிற நம்முடைய கர்த்தர். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது நம்புவோம். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய அடைக்கல பட்டணத்தில் வந்திருக்கிற நாம், ரட்சிப்புக்குள்ளே வந்திருக்கிற நாம், தேவனை நோக்கி மனத்தாழ்மையோடு கூட நாம் ஜீவிப்போமானால், வருகிறவர் கர்த்தாவே நோக்கி எங்கள் கண்கள் பார்க்குதப்பா என்று பயத்தோடு நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருப்போமானால், பொல்லாப்பும் தீங்கும்
நமக்கு வராது தேவனுடைய பிள்ளைகளே. கர்த்தர் கிருபையாய் பாதுகாப்பார். தாய் பறவை தன் பிள்ளைகளை பார்ப்பது போல, கோழி தன் குஞ்சுகளை காப்பது போல, கழுகு தன் குஞ்சுகளை பார்ப்பது போல தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் நம்மையும் தம்முடைய செட்டின் மறைவிலே வந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போது மிக கவனமாய் நாம் இருக்கும். ஆமோஸ் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமோஸ் 5:16. நீங்கள் பிழைக்கும்படிக்கு, கவனிங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல, தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள், நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார், உங்களோட கூட இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து, கவனிங்க, இதில் ஆண்டவர் எச்சரிக்கிறார், கிறிஸ்தவனே, கிறிஸ்தவ பிள்ளைகளே, அப்ப இதெல்லாம் வரும். அப்ப கர்த்தர் பாதுகாப்ப யார? அவருடைய வசனத்துக்கு நடுங்குகிறவர்கள், அவர் நம்புறவங்க, விசுவாசிக்கிறவங்க, பயத்தோடு ஜீவிக்கிறவர்கள், நடுக்கத்தோடு களி கூறுகிறவர்கள். சொல்றாரு, ஆதலால் படிங்க மறுபடியும், நீங்கள் பிழைக்கும்படிக்கு, கவனிங்க, நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல, தீமை அல்ல, நன்மையை தேடுங்கள், நன்மையே தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு வழியை காட்டி இருக்கிறார். கிறிஸ்தவர்களுக்காக நமக்கு நானே வழி, சத்தியம், ஜீவன் சொல்லிட்டார். அப்ப இயேசுவே வழி. அந்த வழி என்ன? செம்மையான வழி. சொந்த வழி நமக்கு தேவையில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய வழியை நடைய காத்துக்கொள்ளட்டும். ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் நடந்த அந்த வழியிலே நான் நடக்க எனக்கு வேண்டிய கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளும். தேவனுடைய பிள்ளைகளே, இப்போ ஏற்பட்ட பயங்கர நம்ம சூழ்ந்து இருக்கிறது, ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது. ஆனால் அறைக்குள்ளே சபை மறைந்திருக்கும் போது கர்த்தர் அங்கே பாதுகாப்பா. கவனிங்க, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை தற்காக்கிற தேவனா இருக்கிறார். கவனிச்சிங்க, ஆண்டவர் பைபிள் வசனத்தை நம்ம தந்திருக்கிறார், நமக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். யாருக்கு? கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பாக்கியவான்கள். அவர் நம்மை பாதுகாக்கிறார். இம்மட்டும் காத்தாரே, இதுவரைக்கும் காத்தாரு. யோசித்து பாருங்களேன், எவ்வளோ ஆபத்து வந்தது, எவ்வளோ தீமை, எவ்வளோ சத்ரு, சதி, மோசம், நாசங்கள், உபத்திரங்கள், வியாகுலங்கள். அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் பத்திரப்பட்டு இருப்பாங்க. நாம் இது வரைக்கும் எதை பார்க்குறோம்? உலகத்தையா சார்ந்து இருக்கிறோம்? உலகத்தாரா? அவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. என் வார்த்தை கேட்டு அதன்படி ஜீவிக்கிறவன், நடக்கிறவர்கள் பாக்கியவான்கள். சரி, இன்னும் யோவேல்ல இன்னும் ஒரு சில வசனங்கள் உண்டு, நல்ல கவனிங்க. யோவேல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15-16 மீண்டுமாய் நான் படிப்போம். சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்முடைய ஆண்டவர் கர்த்தர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. கவனிங்க, இது எல்லாம் நடப்பதற்கு முன்பாக கவனிங்க, இன்னும் இந்த பயங்கரமான காரியம் ஆரம்பமாகி விட்டது. ஆனால் அதற்கு முன்பாக மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் சீக்கிரமாக வரப்போகிறார். தம்முடைய ஜனத்தை தமக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை அவர் தன்னோடு கூட கூட்டிக் கொண்டு போவார். வரப்போகிற பயங்கரத்திற்கும் ஆபத்துக்கும் கர்த்தர் நம்மை தப்பிப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்கிறார், நீங்கள் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் அவர் சொல்றாரு, காத்திருங்க தேவனுடைய பிள்ளைகளே. அதே யோவேல் 2:13 படிங்க. நீங்கள்
உங்கள் வஸ்திரங்களை அல்ல, கவனிங்க, நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் அவர் இரக்கமும் மன உருக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எதுக்காக காத்திருக்கா தெரியுமா? இன்னும் நமக்காக. இந்த தீங்கெல்லாம் கத்த இன்னும் அவர் தடுத்து வைத்திருக்கிறார். தம்முடைய சபைக்காக, நமக்காக, தம்மை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக, தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக, அழுது கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள், பயந்து ஜெபிக்கிற பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சொன்னார், பயத்தோட கர்த்தரை சேவியுங்கள், நடுக்கத்துடன் களி கூறுங்க. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவ விவாகம் பாருங்க, ஆலயத்திலே விவாகம் நடக்கும். அங்கே போதகர்களை கொண்டு 1 மணி நேரம் விவாகம் தேவ பயபக்தியோடு கூட தேவ சமூகத்திலே ஒழுங்காய் அடக்கமாய் விவாகம் நடக்கும். அதன் பின்பு ரிசப்ஷன். அது பின்பு ரிசப்ஷன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்தா கிறிஸ்தவர்களா ஆட்டம் பாட்டம், வாலிப பிள்ளைங்க, அநேக புறஜாதி மத்தியிலே கிறிஸ்தவ பிள்ளைகள் அங்கே ஆடுகிறார்கள், உதிக்கிறார்கள். ஆணும் பெண்ணும் கலந்து ஆண்டவர் அருவருப்பார். துணிகரமாய் கிறிஸ்தவர்கள். யார் சொன்னா? பொதுவான இடத்துல பலவிதமான ஜனங்கள் வந்திருப்பார்கள். அங்கே கிறிஸ்தவ வாலிப பிள்ளைங்க ஆட்டம் பாட்டம், ரெக்கார்ட் டான்ஸ். ஆண்டவர் வாந்தி பண்ணி போட்டுருவார். கர்த்தர் நீதி உள்ள பரிசுத்தம் உள்ளவர், பரிசுத்திலே பயங்கரம் உள்ளவர். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, உங்க இருதயங்களை கிழிங்க, இருதயங்களை கிழிங்க. நறுகுண்டதும் நுறுகுண்டதுமான இருதயத்தை கர்த்தர் என்ன பண்ணார்? அவர் புறக்கணிக்க மாட்டார். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் மகா பரிசுத்தம். கேருபின் சேராபின் மத்தியில் வீற்றிருக்கிற தேவாதி தேவன், கத்தாதி கர்த்தர். கேருபின் சேராபின் ஆண்டவரை நோக்கி இரவும் பகலும் சேனைகளில் கர்த்தர் அவர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர் இரவும் பகலும் கூப்பிக் கொண்டு இருக்கிறார்கள். ஆண்டவரை சேவிக்கணும், ஊழிய செய்யலாம். ஆனால் பயத்தோட கூட நம்ம தான் ஹீரோ நினைச்சிட்டு ஊழிய செய்ய முடியாது. அவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். அதிகாரத்தை கொடுத்தவர் பரிசுத்தத்திலே பயங்கரமானவர். இஷ்டத்துக்கு நாம் ஆட முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாய் நாம் இருக்கணும். கர்த்தரை சேவிக்கிறது மாத்திரமல்ல, அவரை நோக்கி களி கூறுறது பயத்தோடு இருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொன்ன இப்பொழுதே மன திரும்புங்க. நம்முடைய வழி எப்படி இருக்கிறது? கர்த்தருக்கு முன்பாக எப்படி இருக்கு? சிந்தனை செய்வோம். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நமக்காக கிருபையா காத்து கொண்டு இருக்கிறார். நாம் நிருபலாகாமல் இருப்பது அப்படியே சுத்த கிருபை. நமக்காக பொறுமையோடு காத்துட்டு இருக்காரு. நம்முடைய வழிகளை, நடைகளை, ஜீவியத்தை சீர்தூக்கி பார்ப்போம். இரண்டாவதாக ஆமோஸ் 5:6 படிங்க. கர்த்தரை தேடுங்கள். கவனிங்க, கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். கவனிங்க, நாம் பிழைக்கும்படியாக தேவனை தேட வேண்டும். இன்னைக்கு ஆலயம் இல்லை, சபை இல்லை. அநேகர் சபை விட்டு விட்டார்கள், ஆலயத்தை விட்டு விட்டார்கள். நாம் பிழைக்கும்படியாக, நம்முடைய ஆத்மா பிழைக்கும்படியாக, நாம் பாதுகாக்கப்படும்படியாக நாம் என்ன பண்ணணுமா? கர்த்தரை தேடணும். எப்பேற்பட்ட சீமானா இருந்தாலும் கர்த்தரை தேடித்தான் ஆகணும். விக்டோரியா மகாராணி ஓய்வு நாளிலே அந்த அம்மா அவர்கள் ஆலயத்துக்கு போக புறப்பட்டார்கள். அப்போது ஒரு பெரிய மந்திரி வந்து, அம்மா உங்களை பார்க்க இந்த தேசத்திலிருந்து ஒரு அதிகாரி வந்திருக்கிறார், உங்களை பார்க்க வேண்டும். அப்போது அந்த அம்மா சொன்னா, விக்டோரியா மகாராணி சொன்னாங்களா, இன்றைக்கு என்ன நாள்? இன்றைக்கி சண்டே, ஓய்வு நாள்.
நான் எங்கே இருக்கணும் தெரியுமா? தேவனுடைய ஆலயத்தில் நான் இருக்க வேண்டும். ஆதலால் அந்த ஆளை வரட்டும், என் கூட ரதத்தில் உட்காரட்டும். என்னுடைய அரண்மனையிலிருந்து ஆலயத்திற்கு போகிற வழியிலே சில நிமிஷம்தான் உண்டு. என்ன பேசணுமோ பேசிக்கலாம். அந்த அதிகாரி வந்தார், நம்மோட கூட பேசினாங்க. சரியான சில நிமிஷத்தில் ரதம் ஆலயத்துக்கு நேராக வந்தது. அந்த அம்மா இறங்கி உள்ளே போனாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தையே ஆண்ட விக்டோரியா மகாராணி, இவங்களே ஆண்டவரை இவ்வளோ பயத்தோடு கர்த்தருடைய பரிசுத்த நாளை குறித்து இவ்வளோ பயத்தோடு இருந்த போது, இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் செய்வாங்க. இல்லை, என்னுடைய பரிசுத்த நாளே ஆகிய ஓய்வு நாளில் சொந்த பேச்சை பேசாத, சொந்த சிந்திக்காத, சொந்த இடத்துக்கு போகாத. ஒரு சில மணி நேரம் முடிந்த பின்பு இவர்கள் அவ்வளோதான், அவுத்து விட்ட கழுதைகள் தான். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, பயத்தோடு நாம் கர்த்தரை சேவிக்கணும். கர்த்தர் சீக்கிரத்தை வரப்போகிறார். கர்த்தர் உண்டாகட்டும். ஆமோஸ் 5:14. ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், ஆண்டவரும் சேனையில் கர்த்தருமாகிய தேவன் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். போதும், மறுபடியும் படிங்க. ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும். இருக்கா இல்லையா? இந்த நாளிலே எல்லா தெருக்களிலும் புலம்பல் இருக்கா இல்லையா? படிங்க. எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். இருக்கா இல்லையா? எல்லா தெருக்களிலும் வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று கூக்குரல். ஏன்? பாவமான சந்ததி தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை மறக்கிற ஜாதி, தேவனை மறக்கிற ஜனங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாசியிலே சுவாசம் உள்ள மனுஷன், இந்த சுவாசம் யார்கிட்ட இருக்கு? கர்த்தர்கிட்ட இருக்கு. அவரை மறந்து விட்டார்கள். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். உம்மை சேவிக்கா ஜாதிகள் அழியும், ராஜ்யங்கள் பாழா போகும். தேவனுடைய பிள்ளைகளே, எனக்கு வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்த கர்த்தர், அவரை குறித்த ஒரு பயம் நமக்கு தேவை. அவரை எப்போது சேவிக்கிறவர்கள், அவரை எப்போது நம்பியிருக்கிறவர்களை ஆண்டவர் எல்லா தீமைக்கும் எல்லா பொல்லாப்புக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாக்கிற. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆனால் கவனிங்க, இந்த கடைசி காலத்தில் ஏன் மனுஷர்கள் ஆண்டவரை தேடுறதில் கொஞ்ச காலம் நிலைத்திருந்து பின்பு பட்டு போகிற செடியை போல அவர் விழுந்து போகிறார்கள்? 1 கொரிந்தியர் 16:22 படிங்க. 1 கொரிந்தியர் 16:22. ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் அன்பு கூறாமல் போனால் அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்கிறான். அவன் சபிக்கப்பட்டவனாய் இருக்க கடவன். கர்த்தர் வருகிறார். ஆண்டவர் வரும்போது அன்பு தனித்து போகும். சொன்னால் மனுஷகுமார் வரும்போது பூமியில் விசுவாசமும் இருக்காது, அன்பு இருக்காது. கர்த்தர் விரும்புகிற தேவன் மேல் அன்பு இல்லை. உலகத்தின் மேல் நாட்டம் கொண்டு தேவனை மறக்கிற ஜாதிகள், உண்மை சேவிக்காத ஜாதிகள், தேவனை சேவிக்காத ஜனங்கள். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இல்லாமல் இம்மட்டும் நாம் வந்திருக்கவே முடியாது. இம்மட்டும் நாம் ஜீவனோடு இருக்கிறது எல்லாம் கர்த்தருடைய கிருபை. தாயில் வயிற்றில் நம்ம தெரிந்து கொண்டு நாள் முதல் கொண்டு இந்த நாள் வரை அவர் இரத்தத்துக்குள்ளே நம்மை மூடி பாதுகாத்திருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, கழுகு தன் குஞ்சுகளை சுமப்பது போல உங்களை இந்த நாள் வரை சுமந்து கொண்டு வந்தேன் என்று அன்றைக்கு மோசையை பார்த்து இஸ்ரவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார். நம்மை பாதுகாக்கிறது கர்த்தர் தான். ஆண்டவரே, உங்களுடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாளில் அறிகுறி என்ன தெரியுமா? அன்பு தணிந்து போகும். தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தாவே அன்பிலே நான் நிலைத்திருக்க கிருபை செய்யுங்கப்பா. உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க கிருபை செய்யுங்க. சகோதர அன்பிலே நிலைத்திருக்க செய்யுங்க. விசுவாசம், நம்பிக்கை,
அன்பு. அது பிரதானமாக என்ன தெரியுமா? பரிசுத்த அன்பு, தெய்வ அன்பு. அதில் சொல்லுங்க தேவனுடைய பிள்ளைகளே, உலகத்தின் அன்பு நம்ம மேற்கொள்ளும் போது தேவ அன்பு நம்ம விட்டு விலகி போகும். உலகத்தையும் அதே காரியத்தை என்ன பண்ணுங்க, அன்பு கூறினால் சபிக்கப்பட்ட கர்த்தர் சொன்னார். அப்போ தேவனுடைய அன்பிலே நிலையத்திற்கு கர்த்தர் நம் கிருபை தரட்டும். தேவனுடைய பிள்ளை கடைசி நாட்டில் அன்பு தணிஞ்சு போகும். கவனிங்க, உம்மை சேவிக்கா ஜாதிகள் அழியும், ராஜ்யங்கள் பாழா போதா இல்லையா? போதா இல்லையாங்க? நல்ல பணம் இருக்கு, நல்ல இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் இன்னும் இல்லை, அன்பு குறைஞ்சு போச்சு. தேவ அன்பு குறைந்து விட்டது. தேவனை தேடாத தேசங்கள் இன்றைக்கு வீதியிலே கூக்குரல். தேவனுடைய பிள்ளைகளே, இந்தியா தேசத்துக்காக நாம் ஜெபிக்கணும். அவர் சொன்ன என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். கர்த்தர் நம்முடைய கண்ணீர் ஜபம், நம்முடைய தாழ்மை ஜபம், நம்முடைய புலம்பல் இதை பார்த்து நம்முடைய தேசத்தை, நம்முடைய கிராமத்தை, நம்முடைய தேசத்தை ஆண்டவர் பாதுகாப்பாரா இல்லையா? அல்லேலூயா. 2 பேதுரு 3 10-12 வரைக்கும் படிங்க. கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். கவனிங்க, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடனை போல வரும். அப்பொழுது வானங்கள் மடமடையென்று அகன்று போகும். கவனிங்க, வானம் மாறும், பூமி மாறும். கர்த்தர் சொன்ன வார்த்தை ஒருபோதும் மாறாது. அப்போது வானங்கள் மடமடவென்று அகன்று போகுமா? பூதங்கள் வெந்து உருகி போகும். கவனிங்க, பூதங்கள் வெந்து உருகி போகுமா? பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். பூமி அதில் கிரியைகளை எரிந்து அழிந்து போகுமா? இப்படி இவைகளெல்லாம் அழிந்து போகிறதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும், கவனிங்க கிறிஸ்தவனே, நீங்க எப்பேற்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தை தயவு செய்து வீட்டில் போய் நாம் படிப்போம். ஒரு வார்த்தை மாறாது. ஆண்டவர் நம்மகிட்ட சர்வாங்க தகன பலிகளை கேட்கலங்க. நம்முடைய உள்ளத்தில் இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்காக கர்த்தர் எல்லா தீமையும் தடுத்து கொண்டு வருகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, பொல்லாத காலம் வரப்போகிறது. இன்னும் கொஞ்ச காலம்தான். இந்த வசனங்களை நாம் படித்து மிக கவனமாக இருந்து கர்த்தருடைய பாதத்தில் விழுவோம். தேவனுடைய பிள்ளைகளே, இனி காலம் செல்லாது, எல்லாமே அழிய போகிறது. இன்றைக்கு அங்கங்கே அழிவை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் தம்முடைய ஜனத்திற்காக, மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்காக பொறுமையோடு காத்துட்டு இருக்காரு. வருகிறவர் சீக்கிரத்தை வருவார், இனி தாமதம் பண்ணணும். இன்னும் 2 வசனம் படிக்கலாம். 2 பேதுரு 3:9 தாமதிக்கிறார் என்று, கவனிங்க, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து, கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல். நல்ல கவனிங்க, ஏன் தாமதிக்கிறார் தெரியுமா? நீங்களும் நானும் நம்மை சார்ந்திருக்க ஜனங்கள் கெட்டு போகாமல், எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி, எல்லாரும் மன திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். நம்மேல் சாதாரண பொறுமை இல்லைங்க, நீடிய பொறுமையா இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பொறுமையை நாம் அதிகமாக அல்லல் தட்டக்கூடாது. ஏன் வரல தெரியுமா? நமக்காக இன்னும் ஒரு நாள் பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கே ரட்சணினால் நம் மன திரும்பணும். மத்தேயு 24 33-39 படிப்போம். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது, கவனிங்க, சொல்றாரு, அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் காணும்போது, இவைகளை எல்லாம் நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய்
வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். அவர் சமீபமாய் வாசலண்டே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகளெல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாழிகையும் என் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்தில் உள்ள தூதர்களும் அறியார்கள். நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். எப்படியெனில் ஜல பிரளயத்துக்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள். அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும் நடக்கும். போதுமா? ஆண்டவர் தெளிவாய் சொல்லிட்டார். இவையெல்லாம் நடக்க சம்பவிக்கும் போது அப்படியே அவர் சமீபமாய் வாசல் அருகே இருக்கிறார். இயேசு எங்க இருக்கார்? இப்போ வாசல் அருகே. தேவனுடைய பிள்ளைகளே, நடக்குதா? எல்லாம் நடக்குது. ஆண்டவர் சொன்ன நோவா காலத்திலே நடந்தது போல பாவம் அக்கிரமம் பெருகி போகும். ஆதலால் ஆண்டவர் நம்ம எச்சரிக்கிறார். அந்த காலத்திலே 150 கோடி மக்கள் ஜலத்தினாலே அழிந்தார்கள். நோவா குடும்பம் கர்த்தருக்கு பயந்திருந்தார்கள், கர்த்தரால் பாதுகாக்கப்பட்டார்கள். லோத்தின் காலத்திலே சோதோமியர், அந்த பாவம் இந்த நாளிலே உலகம் முழுதும் இருக்கிறது. சோதோமியின் பாவம், அக்கிரமம், அசுத்தம், அருவருப்பு ஆண்டவர் பொறுக்க மாட்டார். சோதோமியர் அழிக்கப்பட்டார்கள், லோத்தின் குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். ஆண்டவரே, என் குறைகளை மன்னிங்கப்பா. ஆண்டவரே, என்னுடைய நிர்விசாரங்களை மன்னி தோப்பனே, தேடாத குற்றத்தை மன்னியப்பா. கர்த்தரை நோக்கி கெஞ்சுவோம். சீக்கிரத்தில் வரப்போகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, நாளே நடப்பது நமக்கு தெரியும், நம்ம சுற்றி பார்க்கிறோம். இனி தாமதம் பண்ண மாட்டார். ஆண்டவர் சொன்னார், இப்படி இவர்கள் எல்லாம் சம்பவிக்கிறத நீங்க பார்க்குறீங்களே, பார்த்தும் கண்டும் கேட்டும் உணராமல் இருதயத்தை கல்லாக்கி கொண்டு இருக்கிறவர்கள் கைவிடப்படுவார்கள். ஆண்டவர் வருவார். கோடாகோடி ஜனங்கள் அவரை நம்புகிற பிள்ளைகள், ஒரு நொடியிலே அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பிள்ளைகள், அவருக்கு பயந்து வாழுகிற பிள்ளைகள், அவரை பற்றி கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒரு நொடியிலே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற கூட்டத்தில் நீங்களும் நானும் இருக்கணும். ஆண்டவரை வந்துட்டு போயிட்டா அதுக்கு பின்பு இந்த பூமிக்கு ஐயோ பயங்கரங்கள் நடக்க போகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிள்ளைகளே, சீக்கிரத்திலே இது நடக்க போகிறது. நம்ம எல்லாரும் கண்களை மூடி தேவரீர் என்னை பரிசுத்தப்படுத்தும், ஆண்டவரே என்னை காத்துக்கொள்ளுங்கப்பா, இப்படி வருகையிலே நான் கைவிடப்படக்கூடாது அப்பா, ஆண்டவரே இப்படி வருகையிலே நான் கைவிடப்படக்கூடாது அப்பா. இயேசு வந்துட்டு அப்படியே சபை போன உடனே பயங்கரமான காரியம் நடக்குங்க. உலக இதை விட 7 மடங்கு பல மடங்கு பயங்கரங்கள் நடக்கும். கைவிடப்பட்டால் ஐயோ. நம்ம எல்லாரும் கண்ணு முடிச்சோம். மேகமேகு தூதரோடிதோ இதோ மேசியா கிறிஸ்தேசியா எனதாசை மேசியா, மேசியா கிறிஸ்தேசியா எனதாசை மேசியா. வாரா வாரா மாகம்பீரமாய், வாரா வாரா மாகம்பீரமாய். மேகத்தோடு போனவர் இவர், மேகத்தோடு போனவர் இவர், திரும்பவும்
ஏசையா எனதாசை நேசையா வாரார் வாரார் பாக்கியம் வீரமா வாரார் வாரார் பாக்கியம் வீரமா. அல்லேலூயா. உண்மையாகவே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். வெளிப்பாட்டின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 3 முறை அந்த வார்த்தை சொல்லப்படுகிறது. கடைசி முறை சொல்லப்படும் பொழுது மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். Truly I am coming soon. அதனால ஆண்டவர் தம்முடைய வருகையை சில காலம் ஆண்டவர் அப்படியே தாமதமாயிட்டு இருக்கு. அதனால ஆண்டவர் இன்னும் தாமதமாக வருவார் நினைச்சிடாதீங்க. ஆண்டவருடைய வருகை சீக்கிரமா இருக்கிறது. சபையாகிய நாம் அவரை சந்திக்க நாம் ஆயத்தப்பட வேண்டும். ஆமோஸ் தீர்க்கதரிசி அருமையாக சொல்லுகிறார், உன் தேவனாகிய கர்த்தரை நீ சந்திக்க ஆயத்தப்படு. எசேக்கியேல்ல படிக்கிறோம், நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிறவர்களை ஆயத்தப்படுத்து. நாம் ஆயத்தப்பட வேண்டும், நம்மோடு இருக்கிறவர்களையும் நாம் ஆயத்தப்படுத்த வேண்டிய நம்முடைய அவசியமா இருக்கிறது. ஸோ ஒரு அசதியான ஒரு வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் வரும். உலகத்தில் நிறைய பேர் விஷன் 2030 வரைக்கும் விஷனை போட்டு வச்சிருக்கிறான். அவனுடைய தரிசனம் 30. அவ்வளோ காலங்கள்லாம் தாமதமாகாது. அன்றைக்கே வேதம் சொல்லுகிறது, இனி காலம் செல்லாது, இனி காலம் செல்லாது. அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதனால் அவரை சந்திக்க நாம் ஆயத்தமாயிருப்போம். ஆண்டவரை சந்திக்க ஒரு பிரதான ஆயத்தம். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆகினால் தேவ சமூகத்தை காத்திருந்து நம்முடைய ஜீவியத்தை பரிசுத்தமாக்குவோம். பரிசுத்தமாய் வாழ நாம் முயற்சி செய்வோம். ஆண்டவர் சொன்னார், பரிசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் இன்னும் பரிசுத்தத்தை நோக்கி நாம் வளருவோம். வேதமே அழகாய் சொல்கிறது, பரிசுத்தமாக்குதலை தேவ பயத்தோடு பூரணப்படுத்த கடவோம். பரிசுத்தத்தை தேவ பயத்தோடு நம்ம பூரணப்படுத்த கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் உள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நல்ல அருமையான இந்த காலை வேளையில் உம்மை ஆராதிக்க, நம்முடைய வார்த்தைகளை கேட்க நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, சீக்கிரமாய் வரப்போகிறீர். உம்மை சந்திப்பதற்கான ஆயத்தங்களை எங்களுக்குள்ளே நான் உண்டாக்கி கொள்ள பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களுக்குள்ளே கிரியை செய்வீராக. தொடர்ந்து எங்களுக்குள்ளே ஆவியானவர் உணர்த்துவீராக. எந்தெந்த காரியத்தில் நாங்கள் இன்னும் பூரணப்பட வேண்டும், எந்தெந்த காரியத்தில் நாங்கள் இன்னும் சீர்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவர் எங்களை உணர்த்தி எங்களை நடத்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு வீடுகளில் உட்கார்ந்து ஆராதித்து வசனத்தை கேட்டு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரும் சிந்தித்து ஆண்டவர் வரப்போகிறார் என்கிற ஒரு எண்ணத்தோடு ஆண்டவரே, அவர்களும் தங்கள் வீடுகளில் உட்கார்ந்து தங்களை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரை தங்களை சுத்திகரித்து கொண்டு பயத்தோடு பரிசுத்தமாகுதலை பூரணப்படுத்தி கொண்டு உடைய வருகைக்கு ஆயத்தமாய் குடும்பமாய் ஆயத்தமான நிலைமையில காணப்பட உதவி செய். ஆண்டவரே, குடும்பங்களை ஆசீர்வதியும். பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் இயேசுவின் இரத்தத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். உன்னதமானுடைய மறைவில் ஒப்பு கொடுக்கிறோம். சர்வ வல்லவருடைய நிழலில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, குடும்பங்களை வேலி அடைத்து கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். உங்க நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.